ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை தமிழ் சேனல். நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைபர் ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் டேப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷன் ஆர்டர் பண்ணிக்காம வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னையோட ரிசல்ட் பார்த்துருப்பீங்க 171 இல்லையா? ஸோ ஓப்பனில் ஒன் மட்டும் வச்சுருந்தா நல்லா ஒரு ஃபுல் வினிங் ஈஸியாக வாங்கி நிற்கலாம். ஆக்சுவலி ஒன்றும் இல்லை, ஓப்பன் மூலில் ஜஸ்ட் இந்த இடத்துல ஒன்று வச்சு அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருந்தா கண்டிப்பாக 171 ஒரு மேட்சிங் 3 டிஜிட்டில் கொடுத்துருந்துருப்பேன். பட் மிஸ் பண்ணிட்டோம். எனவே இன்னைக்கு ரிசல்ட் உண்மையிலேயே ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். பிகாஸ் நமக்கு 2 போர்ட் பாஸ் இருக்கு இல்லையா? பியோட நான் சொல்லியிருந்தேன் 4 நம்பர்லேருந்து ஒரு நம்பர் கண்டிப்பாக வரும் சொல்லிட்டு அது மாதிரி சார் வந்துருச்சு. டிக் பண்ணி கொடுத்துருக்கேன். பாஸ் இருக்கு. சி போர்ட் ஆல்சோ எனக்கு 4 வீக்ஸ் பிஃபோர் ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷனில் கொஞ்சம் மேட்ச் ஆச்சு வீக்லி ஷோட்டில். அதனால C1 சொல்லின்னு அதுவும் நமக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக பாஸ் ஆச்சு. பெஸ்ட் நம்பரில் 2 போர்ட் 7-1 அப்படிங்கிற மாதிரி பாஸ் இருக்கு. 3 டிஜிட் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப மைன்யூட்டாக ஜஸ்டிஸில் போயிருக்கு. 471 971 சொல்லிட்டோம். ஸோ 171 மிஸ் பண்ணிட்டோம். ஸோ ஆக்சுவலி வந்து நம்ம என்னதான் வினிங் கொடுத்தாலும் வியூஸோட லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதை பார்க்குற டைம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஆக்சுவலி ரொம்ப பெஸ்ட்டான ரிசல்ட்லாம் நான் கொடுக்கல. ஆக்சுவலி நேற்று மட்டும் தான் நமக்கு ஈக்குவல் டு ஃபுல்லாக பெருசாக ரிசல்ட் மேட்சிங் இல்லாமல் 5-2 எனக்கு கேமில் இல்லை 9 மட்டும் தான் இருந்துச்சு. அது ரொம்ப சேஞ்ச் ஆகி போச்சு. அதனால 2வது நல்ல ரிசல்ட் வரல. பட் 1வது ஓகே தானே. 140 அண்ட் 140 ரிசல்ட்டுக்கு 240 340 அப்படின்னு சொல்லி ஜெர்சஸில் போயிருக்கு. ரொம்ப மறுபடியும் ஜெர்சஸில் போயிட்டோம். 2 போர்ட் வினிங் வாங்கியிருக்கோம். டிக் பண்ணி கொடுத்தாருங்களே 2 பாஸ் இருக்கு. அப்படி இருக்கும்போது மறுநாள் ஜெர்சிங்க்கு வந்து வியூஸ் நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு. பட் சடனாக ஒரு 7000 வியூஸ் பக்கமாக கம்மியாயிடுச்சு. ஸோ அதை நான் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. கம்பன்சேஷன் லெவலும் கம்மியாயிருக்கு. ஸ்க்ரீன்ஷாட் லெவலும் கம்மியாயிருக்கு. ஸோ இதுக்கான ரீசன் இப்போ வரைக்கும் என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா இது நம்ம நல்ல ரிசல்ட் தான் கொடுத்துருக்கோம். நல்ல ரிசல்ட் தானே கஷ்டப்பட்டு எடுத்து கொடுத்துட்ருக்கோம். பட் வியூஸ் லெவல் கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி தான் தோணுது. பட் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டான ரிசல்ட்ஸ் கெஸிங்ஸ் பேட்டர்ன்ஸ் ஃபுல் வினிங்ஸ் எல்லாமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ண எடுத்து கொடுப்பேன். ஆக்சுவலி நான் பேட்டர்ன் கூட போடலை. எனக்கு என்னன்னா கெஸிங் வீடியோவில் வியூஸ் இல்லை இல்லையா? பேட்டர்ன் போட்டால் அதுக்கு மட்டும் என்ன வந்துட போகுது அப்படிங்கிற மாதிரி நான் போடல. நான் சார்ட்டு கூட எடுத்து பார்க்கல. சரி ஓகே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நான் விட்டுட்டு பேட்டர்ன் வியூஸே இல்லை எதுக்காக போட்டுட்டு கெஸிங் வீடியோ நல்லா கொடுத்துட்டு இருந்தும் நமக்கு வியூஸ் இல்லையா? அப்போ பேட்டர்னில் போட்டு என்ன கொடுக்க வியூஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் அது போடல. நிறைய பேர் பேட்டர் பண்ணி பார்க்குறீங்க தான். ஒரு 2000 பேர் பார்க்குறீங்க. அவங்களுக்காக நான் போட்டு தான் ஆகணும். பட் என்னால் நான் போடல. ரொம்ப மூட் அப்செட் ஆயிடுச்சு. சடனாக ஒரு 7000 8000 பேர் பார்க்கல அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதனால சரி ஒரு நாள் கேப் விடுவோம் அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். எனிவே இன்னைக்கு ஓகே தான். நிறைய பேர் வினிங் வாங்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. பிகாஸ் நமக்கு டிக் பண்ணி கொடுத்த இடங்கள்ல 2 பாஸ் இருக்குது. பி போர்ட் செப்பரேட்டாக பாஸ் இருக்குது. பெஸ்ட் போர்ட்ஸும் பாஸ் இருக்குது. 2 போர்ட் பாஸ் இருக்குது. 3 டிஜிட்டுமே ரொம்ப மைன்யூட்டாக 471 971 சொல்லி ஜெர்சஸில் போயிருக்கு. பார்ப்போம் நாளையோட ரிசல்ட் எந்த அளவுக்கு ஃபேவர் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நான் சொல்லியிருந்தேன் அக்ஷயா ரோலில் மேக்ஸிமம் ஒரு ஃபுல் வினிங் கிடைக்கும் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். என்ன ரொம்ப மைன்யூட்டாக ஒரு நூல் இல்லை மிஸ் ஆச்சு. அக்ஷயா ரோலில் ஆக்சுவலி நம்ம ஒரு வாரம் விட்டு ஃபுல் வினிங் வாங்கிட்டு வரோம். 608 அப்புறம் ஒரு வாரம் விட்டுட்டு 575 வாங்கினோம். ஸோ இந்த வாரம் விட்டுட்டு மேபி அடுத்த வாரம் சண்டே நமக்கு ஃபுல் வினிங் கிடைக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் சப்போர்ட் பண்ணுங்க. உங்கள் சப்போர்ட் இருந்துச்சுன்னா ஃபுல் வினிங் வந்து என்னால் முடிஞ்சதுக்கு நான் எடுத்து கொடுப்பேன். அண்ட் தென் தொடர்ந்து நம்மளோட வீடியோ பாருங்கள், வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் என்னால் நல்ல ரிசல்ட் எடுத்து கொடுக்க முடியும். இந்த மாதிரி எனக்கு சடனாக வியூஸ் எல்லாம் கம்மியாகிற டைமில் என்னடா வீடியோ போட்டு அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். நல்ல ரிசல்ட் தான் நம்ம கொடுக்குறோம். நம்ம எவ்வளோ எஃபர்ட் போட்டு எடுத்து கொடுக்குறோம். படி இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்களே அந்த மாதிரிலாம் தோணுது. கமெண்ட் செக்ஷன் பார்க்குற டைமில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னைக்கெலாம் ஒரு 5-6 கமெண்ட் வந்துருந்துச்சு. நீங்கள் வீடியோ எல்லா நம்பரையும் கொடுக்குறீங்க, சுத்தமாக சரியில்லை உங்கள் வீடியோ, எதுக்கு வீடியோ போடுறீங்க, போடாதீங்க, வளன்னு பேசுகிறீங்க, என்னெல்லாமும் சொல்கிறாங்க. ஸோ என்னடா இது இவ்வளோ எஃபோர்ட் போட்டும் இந்த மாதிரி திட்டு தான் வாங்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலி வந்து கெஸிங் வைஸ் நான் ஏன்னு தானே எடுத்து கொடுக்குறது கிடையாது. ஷார்ட்டை உட்காந்து கிட்டத்தட்ட ஒரு 3 hours ஒர்க் அவுட் பண்ணி தான் நான் கெஸிங் எடுத்து போடுறது. இவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணியுமே மெஷின் நம்பரை நம்மளால பிடிக்க முடியல அப்படிங்கும்போது ஏன்னா தானே எடுத்து கொடுத்தா எப்படி நம்மளால பிடிக்க முடியும்? நீங்களே அந்த ஒரு விஷயத்த யோசிச்சு பாருங்க. ஸோ நிறைய நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன் சொல்றீங்க. அது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நான் வந்து ஏ போர்டுக்கு 7-0 வரும் அப்படின்னு சொல்லலை. பி போர்டுக்கு தான் 7-0 வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். நீங்களே பாருங்க. 9 வேணா ஓகே, ஏக்கு பிக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பி ஆல் போலையும் சப்போர்ட்லையும் வச்சிருக்கனால 9 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்புறம் 5 வந்து நான் ஏக்கு வரும் நான் சொல்லல, பிக்கு தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் இப்படி பார்க்கணும். என்னன்னா ஏ போர்டில் இந்த நம்பர்னா ஓகே 4-9 அவ்வளோதான். வேணா ஆல் போர்ட் சப்போர்ட்ல இருக்க நம்பரை நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான். பி போர்டில் 7-9 இருந்துச்சுன்னா அது மட்டும் தான். புதுசாக ஒரு நம்பர் நான் இன்க்ளூட் பண்ண மாட்டேன். இந்த 1 எடுத்து கொண்டு போய் நான் பியில் வைக்கல. சியில் 1 கொடுத்துருக்கேன் இல்லையா இம்பார்ட்டன் சொல்லிட்டு, அந்த 1 வந்து பிக்கும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட சொல்லலையே. அப்படியெல்லாம் நான் சொன்னா தான் எல்லா நம்பரும் கொடுத்ததா அர்த்தம். ஒரே ஒரு விஷயம் நீங்கள் என்ன எடுக்கணும் அப்படின்னா, ஏ போல இந்த 2 நம்பர் தான், பி போல இந்த 4 நம்பர் தான், சி போல இந்த 3 நம்பர் தான், இதுலேருந்து தான் வரும், இதுலேருந்து தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்படி பார்க்குற டைமில் C1 பாஸ் இருக்குது பாருங்கள், B7 பாஸ் இருக்குது. நமக்கு 2 போர்ட் பாஸ் தான். A1 மட்டும் நான் வச்சிருந்தேன் அப்படின்னா ஃபுல் வினிங் கூட வாங்கிட்டுக்கலாம். அது யாருமே புரிஞ்சுக்கல. எல்லா நம்பரும் எடுக்கிறீங்க, எல்லா நம்பர் எடுக்கிறீங்க அப்படிங்கிறது மாதிரி தான் பேசுறீங்க. ஒரு சில பேருக்கு புரியுது, பட் ஒரு சில பேருக்கு புரியல.
ஸோ சரி, ஓகே. அதை ஒன்றும் பண்ண முடியாது. நான் சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். பார்க்கலாம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும் தான் என்னால் பெஸ்ட்டாக ரிசல்ட்டை திரும்ப திரும்ப எடுத்து கொடுக்க முடியும். ஓகேவா? நான் ஆல்ரெடி சொல்லி நான் 1 வீக்குள்ளே ஒரு ஃபுல் வினிங் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 7ஆம் தேதிக்குள்ளே நமக்கான ஃபுல் வினிங் நம்ம வாங்கி ஆகணும். ஸோ பார்க்கலாம் எந்த அளவுக்கு பர்ஃபெக்ட் ரிசல்ட்டை நம்மளால கொடுக்க முடியும் சொல்லிட்டு. ஸோ நாளைக்கான கணிப்புக்குள்ளே போகலாம். பேட்டர்ன் நான் கொடுக்கல இல்லையா, அதனால அதுக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷனில் யாரை எப்படி எப்படி வினிங் கொடுத்தாங்கன்னு பார்க்கணும் இல்லையா. கமெண்ட் செக்ஷன் ரொம்ப லோவாக வந்திருக்கு. இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சரி, ஓகே. கமெண்ட் செக்ஷன் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளே ஸ்டோரில் கேரல்.A to Z அப்படிங்கிற அப்ளிகேஷன் இருக்குது. நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதை அப்டேட் பண்ணி யூஸ் பண்ணி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதுல பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேரல்.A to Z அப்படிங்கிற அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஷோ ஆகும். இல்லை அப்டேட் கொடுத்துருப்பாங்க, அப்டேட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அதில் போடக்கூடிய நியூ ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். அண்ட் இதை அப்டேட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். இதில் ரிசல்ட் அட் டைமில் அப்டேட் பண்ணிடுவாங்க. அந்த சார்ட்டை பொறுத்தளவில் இயர்லி வீக்லி பெண்டிங் எல்லா சார்ட்டும் வந்துடும். கெஸிங் மேக் பண்ணுறதுக்கு சார்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இல்லையா. ஸோ சார்ட்டெல்லாம் பார்த்து நீங்கள் ஈஸியாக கெஸிங் மேக் பண்ணிக்கலாம். அண்ட் ஏபிசி போர்ட் கெஸிங், ஆல் போர்டு, ஏபிபிசிசி போர்டு எல்லாமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வின்னிங் ப்ரூஃபை பார்த்துட்டு என்னென்னக்கு என்னென்ன மாதிரி வின்னிங்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது கூட நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்து ஃபர்தராக நீங்கள் கெஸிங் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது எனக்கு தெரிஞ்ச நண்பர்களோட அப்ளிகேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம டெவலப் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இந்த அப்டேட் வெரிஷன் இதுலையும் போய்ட்டு நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். பாக்ஸ் கிரியேட்டரை சூஸ் பண்ணிங்கன்னா ரேண்டம் ஹவுஸில் நம்பர்ஸ் போட்டு நான் பாக்ஸ் கிரியேட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இல்லை டபுள் நம்பர் முதற்கொண்டு வந்துடும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கமெண்ட் செக்ஷன் செக் அவுட் பண்ணிக்கலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 25 ஸ்க்ரீன்ஷாட். 25 அப்படிங்கிறது ரொம்பவே கம்மி இல்லையா. ஆக்சுவலி வந்து வியூஸ் லெவல் டவுன் ஆயிருக்கு, அதனால தான் ஸ்க்ரீன்ஷாட் லெவல் கம்மியாக இருக்குது. கமெண்ட் செக்ஷன் லெவலுமே கம்மியாக இருக்குது. சரி, ஓகே, பார்க்கலாம். திரும்ப பழைய நிலைமைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி நல்லா தான் போயிட்டு இருக்குது. திடீர்னு ஒரு பிரேக் டவுன் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுதேன். நான் நல்ல கெஸிங் தான் கொடுக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். பிகாஸ் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டு கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். ஒருவே போன மந்தில் 3 ஃபுல் வினிங் கொடுத்தேன். இந்த மந்தில் நான் ஃபர்ஸ்ட் வீக்கில் ஃபுல் வினிங் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த வகையில் நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ தொடர்ந்து சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள். ராஜ்கமல் பார்த்தீங்க அப்படின்னா B1 C1 சொல்லியிருக்காங்க. C1 பாஸ் ஆச்சு, B1 ஏக்கு மாறிடுச்சு. இனிமேல் இட்ஸ் ஓகே. செப்பரேட்டாக சீபூரில் 1ல் வினிங் கொடுக்குறது பெரிய விஷயம் இல்லையா. ஸோ அந்த வகையில் ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் முகமது கானி ஆல்சோ மேட்சஸ் சூப்பர் ஷோ. பிகாஸ் 7 நமக்கு சென்டர் போர்டில் பாஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சி செப்பரேட் 1லையும் வேறு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சீபோர்டு ஒன்றும் பாஸ் இருக்குது, ஆல்சோனும் பாஸ் இருக்குது. ஃபின் டேப்லெஸ் பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பரான கணிப்பு. தந்தவங்களுடைய பெஸ்ட்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிதிஷ் பார்த்தீங்கன்னா ஆல் மேட்சஸ் சூப்பராக ஷோ. பிகாஸ் 1 2 போல் பாஸ் இருக்குது. நல்ல ஒரு கணிப்பு வாழ்த்துக்கள். அண்ட் சண்முகம் பார்த்தீங்கன்னா B1 C1 சொல்லியிருக்காங்க. C1 சூப்பராக பாஸ் இருக்குது. ஃபின் டேப்லெஸ் பர்ஃபார்மன்ஸ். B1 அப்படியே போச்சுஞ்சா கேக் போயிருக்கேன். இட்ஸ் ஓகே. ஆல் போல் $1 கொடுத்துருக்கீங்க இல்லையா. $1 கேமில் ஒரு சொல்லிட்டு எனக்கு இது பெரிய விஷயம். பிகாஸ் ஏஸில் $1 பாஸ் ஆயிருக்கு. ரொம்ப 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 சூப்பரான ஒரு கணிப்பு. வாழ்த்துக்கள் சண்முகம். தொடர்ந்து உங்களுடைய பெஸ்ட்டு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் இதில் குமார் கிறிஸ்டின் அப்படிங்கிற ஐடியிலேருந்து 7 மேட்சிங் ட்ரை பண்ணிக்கிங்க. வெல்டன். அண்ட் யூசர் G அப்படிங்கிற ஐடியில் ஓல் 7 சொல்லியிருக்காங்க. 7 சென்டர் போல் பாஸ் இருக்கு. 7 கேமில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு இது பெரிய விஷயம் விளையாண்டு வீல் ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் ரமேஷ் சிவா பார்த்தீங்கன்னா 71 மேட்சஸ் சூப்பர் ட்ரை பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஃபால்ட்டிக்கல் குட்டி பார்த்தீங்கன்னா ஆல் போல் 5 1 சொல்லியிருக்காங்க. 1 2 போல் வந்திருக்கு. ஃபிங் டேப்லெஸ் மோர்லெஸ் மவுத் பர்ஃபார்மன்ஸ். பிகாஸ் 1 வந்து கேமில் வரும்னு சொல்லிட்டு கணிக்கிறது பெரிய விஷயம். அந்த வகையில் ஹேட்ஸ் ஆஃப் தான் உங்களுக்கு பெஸ்ட் ஷேர் பண்ணுங்கள். தென் யூசர் அப்படிங்கிற ஐடியிலேருந்து 1 மேட்சஸ் சூப்பர் சொல்லியிருக்காங்க. அப்படியே ரிவர்ஸில் 7 போயிருக்கு. எனவே சூக்கி நல்ல பெர்ஃபார்மன்ஸ். 7 ஆல் 7 மேட்சஸ் சூப்பர். பிகாஸ் 7 நமக்கு சென்டர் போல பாஸ் இருக்கு. வாழ்த்துக்கள். எஸ் யூசர் அப்படிங்கிற ஐடியில் இந்த ஆல் 7 மேட்சஸ் சூப்பர். பிகாஸ் 7 சென்டர் போல பாஸ் இருக்காங்க. ரிலேஷன் 7 ஆல்சோ ஓப்பன் 7 சொல்லியிருக்காங்க. பட் பிக் சேஞ்ச் ஆகிட்டு இட்ஸ் ஓகே. ஆல் 7 மேட்சஸ் சூப்பர் இருக்காங்க. ரிலேஷன் ராயல் வேலூர் 1 மேட்சஸ் சூப்பர் ட்ரை பண்ணி கொடுத்துருக்கீங்க. வாழ்த்துக்கள். சின்னதுரை ஓப்பன் 7 சொல்லியிருக்காங்க. போட் சேஞ்ச் ஆச்சு. இட்ஸ் ஓகே. ஹாலித்தோ அப்படிங்கிற ஐடியிலேருந்து 7 மேட்ச் ட்ரை பண்ணிக்கிங்க. வாழ்த்துக்கள். தென் இதில் நிஷாத் பதே சொல்ல வேண்டாம். நல்ல ஒரு கெஸ் தான். C1 மட்டும் ட்ரை பண்ணிக்காங்க. இட்ஸ் ஓகே. சக்திவேல் பார்த்தீங்கன்னா 7 மேட்சிங் சூப்பர் எடுத்துருக்காங்க. வாழ்த்துக்கள். வரதாஜ் பெருமாள் பார்த்தீங்கன்னா ஏசி டபுள் சொல்லியிருக்காங்க. ஏசியில் தான் டபுள்ஸ் வரும்னு சொல்லிட்டு கணிக்கிறதுலாம் பெரிய விஷயம். அந்த வகையில் வரதாஜ் பெருமாள் உங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப். ரொம்ப ரொம்ப சூப்பரான கணிப்பு. இப்போ உங்களுக்கு பெஸ்ட்டு ஷேர் பண்ணுங்கள். 1 மேட்சிங் செல்வாக்கவி ட்ரை பண்ணிக்கிங்க. வாழ்த்துக்கள். தென் சுகன்யா ஆல் போல் 1 மேட்ச் சூப்பராக சொல்லியிருக்காங்க. இனி 1 வரும் சொல்லியிருக்காங்க. 1 வந்திருக்கு. ஃபிங் டேப்லெஸ் மாரல்ஸ் மஸ் பர்ஃபார்மன்ஸ் கங்கலீஷன். அப்புறம் இதில் குட்டி பற்றி சொல்லியாகணும். டுடே டபுள்ஸ் வந்துச்சுன்னா 171 வரும் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்பர்லேயே ஃபுல் வினிங் கொடுத்துருக்காங்க. என்ன ஒரு விஷயம் அப்படி பார்த்தீங்கன்னா கமெண்ட் எடிட்டர்னு இருக்குது இல்லையா. ஸோ அதனால் நீங்கள் ஃபுல் வினிங் கொடுத்துருக்கீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வருது. ஒரே ஒரு விஷயம் தான், கமெண்ட் மட்டும் எடிட் பண்ணாதீங்க. ஆக்சுவலி யூ ஆர் அ குட் கெஸ்ஸர். டெய்லி சூப்பரான வினிங் வேறு நல்லா எடுத்து கொடுத்துட்டு. ஸோ அந்த வகையில் அதுக்கே ஒரு ஹேட்ஸ் ஆஃப். பட் கமெண்ட் மட்டும் எடிட் பண்ணாதீங்க. பிகாஸ் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. கமெண்ட்டு வந்து யார் எடிட் பண்ணியிருந்தாலுமே வின்னிங் கொடுத்துருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்துக்கு நடுலையே நான் சொல்ல வேண்டியதாக இருக்கும். அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை. பட் வின்னிங் கொடுத்துருந்தீங்கன்னா என்னோட பெஸ்ட்டான விஷஸ் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். ஸோ வின்னிங் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம சேனல் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப்ஸ் எல்லாரும் மூலமாக மிகப்பெரிய வாழ்த்துக்களை நான் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறது. ஐம் வெரி ஹாப்பி.
ஸோ வாழ்த்துக்கள் குட்டி. தொடர்ந்து உங்களோட சொந்த கணிப்பில் மறைக்காம நம்ம ஷாலிங்கிலி மாஸ்டர்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்களை ரெகுலராக ஃபுல் பண்ணுவாங்க. வேலை ஃபெயின்டாவில் சொல்லுவோம் பிகாஸ் ஒரு 6 நம்பர் 8 நம்பருக்குள்ளெல்லாம் வினி கொடுக்குறது பெரிய விஷயம் இல்லையா? அந்த வில் ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் ராஜ்குமார் ஒன் மேட்ச் ட்ரை பண்ணிக்கிங்க. கங்க்ராச்சுலேஷன். மூவரசன் அப்படிங்கிற ஐடியிலேருந்து சாரி, நிறைய பேர் என்ன கமெண்ட்டில் வந்து என்ன சொல்கிறது, திட்டவும் முடியலை அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு வார்த்தையால் சொல்லியிருக்கீங்க. சரி, ஓகே. நிறைய கமெண்ட்ஸ் நான் பார்த்தேன், ஒரு 4-5 கமெண்ட் வரைக்கும் பார்த்தேன். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்றைக்கி உழுது பேசுங்க, மற்ற நாளைக்கு உழுது பேசாதீங்க, 10 நம்பர் கொடுத்துட்டீங்க, நீங்கள் வின்னிங் வளவலன்னு பேசிகிட்ருக்கீங்க. இந்த மாதிரி கமெண்ட்ஸ் நிறைய ரீட் பண்ணியாச்சு. சரி, ஓகே, ஃபுல் வின்னிங் கொடுத்து நம்ம ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிருக்கேன், பார்க்கலாம். ஸோ மைதீன் பாஷா பார்த்தீங்கன்னா 1 மேட்ச் சூப்பராக ட்ரை பண்ணிக்காங்க. 111 சொல்லியிருக்காங்க. சென்ட் ஜஸ்ட் 1 ML ஜஸ்மிஸில் போய் ஏசி பாஸ் இருக்குது. ரொம்ப சூப்பரான கணிப்பு தோணும். உங்களுக்கு பெஸ்ட் ஷேர் பண்ணுங்க. இளங்கன்ராஜ் C1ல் வேறு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பிகாஸ் C1ல் 1ல் செப்பரேட் பண்ணி கொடுக்குறது பெரிய விஷயம் இல்லையா? அது ஹேட்ஸ் ஆஃப். அது மட்டும் இல்லாமல் 771 சொல்லியிருக்காங்க இல்லையா? 171 ஓப்பன் ஜஸ்ட் ஒரு நம்பரில் போய் மாடி ஜஸ்மிஸில் போயிருக்கு. ஃபெயின்டாப்லஸ் பர்ஃபார்மன்ஸ் வாழ்த்துக்கள் தந்து பெஸ்ட் ஷேர் பண்ணுங்க. பிரகாஷ் பார்த்தீங்கன்னா 71 மேட்சஸ் சூப்பர் பிகாஸ் 70 கேமில் வந்திருக்கு. ரொம்ப சூப்பரான கணிப்பு, வாழ்த்துக்கள். கோபாலகிருஷ்ணன் ஆல்போல் 1 மேட்சஸ் சூப்பர் பிகாஸ் 1 நமக்கு ஏஆன்சியில் பாஸ் இருக்குது. 111 சொல்லிக்கிங்க இல்லையா? ஸோ சென்ட் ஜஸ்ட் 1 நம்பரில் ரொம்ப மாடி ஜஸ்மிஸில் போயிருக்கு. கங்க்ராச்சுலேஷன். மணி பார்த்தீங்கன்னா B செப்பரேட் 7ல் வேறு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க, வாழ்த்துக்கள். அப்புறம் குட்டி ஆல்ரெடி சொன்னது போல் ஃபெயின்டாப்லஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. Bயில் 7 மெசேஜ் 2 வரலாம் சொல்லியிருக்காங்க, 7 வந்துருச்சு. ஸோ ஃபெயின்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ், வாழ்த்துக்கள் குட்டி. நல்ல ஒரு கணிப்பு. கண்டினியூஸாக ரெகுலராக எல்லாருமே கொடுக்க முடியாது, பட் என்னால் முடியும் சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டு வரீங்க. கண்டினியூஸாக நல்லது கொடுத்துட்டு வரீங்க. அந்த வகையில் ஹேட்ஸ் ஆஃப் வந்து கொடுத்து ஷேர் பண்ணுங்க. நாங்குராஜா 170 சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ 1-1 மேட்சிங் வேல்யூ வச்சு வாழ்த்துக்கள். அண்ட் அருண் பாண்டியன் 7-1 மேட்சஸ் சூப்பர் பண்ணிருக்காங்க, ரிலேஷன். தென் அஸ்வின் பார்த்தீங்கன்னா 7 மேட்சஸ் சூப்பர் பண்ணிருக்காங்க, ரிலேஷன். TN பிளாக் பார்த்தீங்கன்னா 177 சொல்லியிருக்காங்க, 171 லாஸ் பை ஜஸ்ட் ஒரு நம்பரில் ரொம்ப மாடி ஜஸ்மிஸில் போயிருக்காங்க, ரிலேஷன். அண்ட் பாஷா பார்த்தீங்கன்னா 791 ஸோ 71 மேட்சஸ் சூப்பர் பண்ணிருக்காங்க, ரிலேஷன். அண்ட் RK ராஜ் கிரியேஷன் பார்த்தீங்கன்னா 511 சொல்லியிருக்காங்க, ஸோ 11 மேட்சிங் வேறு வச்சுருக்காங்க, ரிலேஷன். அண்ட் பாபு 11 மேட்சஸ் சூப்பர் சொல்லியிருக்காங்க, 171 இல்லையா? ஸோ சென்ட் ஜஸ்ட் 1 நம்பரில் ஜஸ்மிஸில் போயிருக்கு. ஃபெயின்டாப்லஸ் பர்ஃபார்மன்ஸ், வாழ்த்துக்கள் தந்து ஷேர் பண்ணுங்க குட்டி. ஆக்சுவலி நிறைய கமெண்ட் சூப்பராக கொடுத்துருக்கீங்க. C செப்பரேட் 1லையும் வேலை பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அந்த வகையில் செப்பரேட் கமெண்ட்டில் வின்னிங் கொடுத்துருக்கும் கண்டிப்பாக ஃபுல் வின்னிங்கும் நீங்கள் கொடுத்ததாக தான் இருந்திருக்கும். இனிமேல் ஹேட்ஸ் ஆஃப் தந்து சொல்லி ஷேர் பண்ணுங்க. ஜிம்சன் பார்த்தீங்கன்னா C செப்பரேட் 1 சங்கேஷில் 100% காஃபிடாக வின்னிங் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல் ஆல்சோ வேறு பர்ஃபார்மன்ஸ் 1-2 போல பாஸ் இருக்குது. ரொம்ப சூப்பரான கண்டிப்பாக வாழ்த்துக்கள் சிம்சன். கண்டினியூஸாக நல்ல கொடுத்து வரீங்க, அப்படியே கன்சிடர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ரெகுலராக ஃபுல் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நிறைய பேர் தான் வின்னிங் கொடுத்துருக்காங்க, பட் இருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் லெவல் ரொம்ப கம்மியாச்சு. 25 நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. 40 to 50 எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். 35 வந்துட்டு இருந்துச்சு. சடனாக ஒரு 10 ஸ்க்ரீன்ஷாட் குறையும் சொல்லிட்டு சுத்தமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆக்சுவலி ஒரு நாள் 2 நாள் மிஸ் ஆச்சு அப்படின்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி போயிடுது போல். வியூஸ் சுத்தமாக இல்லை, பட் சப்போர்ட் பண்ணுவீங்க. வியூஸ் எப்படி வரும் சொல்லி நம்பிக்கை பார்ப்போம். சடனாக பார்த்தீங்கன்னா 20,000 வியூஸ் போயிட்டு இருந்தது, அப்படியே வந்து ஒரு 8,000 பக்கமாக கம்மியாச்சு. 13,000 தான் போச்சு. ஸோ அதை பார்க்க டைமில் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. என்னடா இது இவ்வளோ கம்மியாச்சு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. பட் நான் ரொம்ப மிஸ்ஸிங்லாம் கொடுக்கலாம். 1ஆம் தேதி நமக்கு 3 digit ரொம்ப மைனூட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் 240 340 அந்த மாதிரி போச்சு. 2ஆம் தேதி ஆக்சுவலி எந்த இடத்துலையும் வின்னிங் இல்லைனா ஈக்குவல் டு ஃபுல் ஃப்ளாப் தான். பட் இன்றைக்கி ஓகே தானே? B7 பாஸ் இருக்குது, C1 பாஸ் இருக்குது, 2 பேர் பாஸ் இருக்கு இல்லையா? நான் கரெக்டாக டிக் பண்ணி அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருக்க இடத்துல வின்னிங் கிடச்சிருக்கு இல்லையா? கண்டிப்பாக நிறைய பேர் எடுத்து யூஸ் பண்ணிருக்கு சான்சஸ் இருக்குதா? ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் மறுநாள் நல்ல வின்னிங்ஸை வந்து ரெகுலராக கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹோப் இருக்குது பார்ப்போம். அதாவது ஸ்க்ரீன்ஷாட் நான் எடுக்கிற அளவுக்கு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் வின்னிங் கொடுப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வீடியோ ஃபாலோ பண்ணிங்க, வாட்ச் பண்ணிங்க சொல்லி நம்பிக்கை இருக்கு பார்ப்போம். ஸோ நாளைக்கு வின் ட்ரா பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் டேவை கன்சிடர் பண்ணக்கூடிய திங்கக்கிழமை நமக்கு வின் ட்ரா இருக்கு இல்லையா? அதுக்கான கணிப்பில் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி வச்சுருக்கேன். ரிசல்ட் பர்சனல் வந்தால் நல்லா இருக்கு, வெயிட் பண்ணி ரிசல்ட் செக் பண்ணிப்போம். ஸோ நாளைக்கான கணிப்புக்குள்ளே போகலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வின் ட்ரா நம்பர் 715 அதாவது வாரத்தில் ஃபர்ஸ்ட் டேவை கன்சிடர் பண்ணக்கூடிய திங்கக்கிழமை அதுக்கான கணிப்பில் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணியிருக்கேன். ரிசல்ட் ரொம்ப ட்விஸ்டடாக வரும் அந்த மாதிரிலாம் தோணலை. மேக்ஸிமம் எனக்கு கெஸிங் இருக்கிறதுக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு. மேக்ஸிமம் ஃபேவரட்ஸ் தான் நல்லா இருக்கும், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலி ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறது தான் ஏ போல் 5-0 இந்த 5 பிக்கு வரும் அப்படின்னு கிடையாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பி போல் 2 7 9 1 இந்த ஒரு 1 ஏக்கு வரும் அந்த மாதிரிலாம் கிடையாது. சி போல் 9 3 ஸோ இந்த 3 வந்து ஏ அண்ட் பிக்கு வரும் அந்த மாதிரி கிடையாது. 7 5-0 பில் 2 7 9 1 சி போல் 9 3 இதுலேருந்து நமக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடச்சிச்சுன்னா நம்ம வீடியோ ஓகே பாஸ் ஆயிருக்கு. இல்லை இது ஃப்ளாப் ஆயிடுச்சு போ சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா நமக்கு ஃப்ளாப் தான். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக 0 to 9 நம்பர்ஸ் நீங்கள் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டீங்க. ஆக்சுவலி ஏ போல் 0 to 9 சொல்லி பி போல் 0 to 9 சி போல் 0 to 9 அந்த மாதிரி சொன்னால் தான் நான் வந்து எல்லா நம்பரும் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சார்ட் ஒர்க் அவுட் பண்ண டைமில் நான் இப்போ ஏல 0 எடுத்துருக்கேன் அப்படின்னா என்னால் பியில் 0 எடுக்க முடியல. எனக்கு சார்ட்டில் கிடைக்கல, மேட்ச் ஆகலை, அதனால நான் பியில் எடுக்கல.
இதுவே 9 பக்கம் போனீங்க அப்படின்னா எனக்கு ஏலையும் வந்துச்சு, பிலையும் வந்துருச்சு, சிலையும் வந்துச்சு. ஸோ அதனால தான் நான் ஆல் 9 வச்சிருக்கேன். அது மாதிரி இப்போ 7 பக்கம் போனீங்க அப்படின்னா B7 கொஞ்சம் ரொட்டேஷன்ல இருக்குது. ஏஎன்சி வந்து நான் எதுக்காக இதுல ஃபிக்ஸ் பண்ணாம சப்போர்ட்ல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 வீக் பிஃபோர் ஆஃப்டர் ரெஃப்ளெக்ஷன்ல கொஞ்சம் 7 வந்து ரொட்டேஷன்ல இருந்துட்டு இருக்கனால அது எனக்கு ஷார்ட் அவுட் புட் பண்ணிட்டாங்க. பியில் மட்டும் வருது, அதனால பி வச்சிட்டேன். அந்த 7 வந்து ஏஎன்சி கூட சேஞ்ச் ஆகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் சப்போர்ட்ல வச்சிருக்கேன். சொல்றது கண்டிப்பா உங்களுக்கு புரியும்னு சொல்லிட்டு நம்புறேன். இப்போ வந்து எனக்கு சார்ட் நான் ஒர்க் அவுட் பண்றேன் அப்படின்னா எனக்கு சீல தான் 9-3 எடுக்க முடியுது. சரி, ஓகே 9 ஓகே ஆளில் வச்சுட்டோம்னு வைங்களேன். 3 எடுத்துக்குவோம். 3 வந்து எனக்கு வேற எந்த மூலையும் மேட்ச் ஆகல. எப்படி சுற்றி சுற்றி பார்த்தாலும் எனக்கு அந்த ஷார்ட்டை பார்க்கட்டாலும் சீக்கு தான் வர மாதிரி. அதனால தான் சி வச்சு அனலைன் பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். அப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லா நம்பரும் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்ல மாட்டீங்க. நான் கொடுத்துருக்க நம்பர் ஏக்குள்ளது ஏக்கு தான், பிக்குள்ளது பிக்கு தான், சிக்குள்ளது சிக்கு தான். இதுதான் விஷயம். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னா இந்த 3 நான் எடுத்துருக்கேன்னா அப்போ நம்ம எல்லா போலையும் 3 யூஸ் பண்ணணும். 2 எடுத்துக்கலாம் நம்ம எல்லா போலையும் 2 யூஸ் பண்ணணும். 1 எடுத்துக்கணும் நம்ம எல்லா போலையும் நம்ம யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி யோசிச்சுட்டு நீங்கள் 0 to 9 கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிடுங்க. எல்லா போலையும் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஆல்ல கொடுத்துருக்கிறதுக்கான எல்லா போலையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே வந்து நீங்கள் 3 digit மேக் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஆல் போர்ட்ஸ் போடுங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால நான் ஆல் போர்ட்ஸை போட சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறேன். ஆக்சுவலி நான் கொடுக்கக்கூடிய இந்த நம்பர்ஸ் எல்லாத்துக்குமே என்னால் விளக்கம் கொடுக்க முடியும். ஆக்சுவலி ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியும். ஏன்னா உதாரணம் நான் கெஸிங் எடுத்து போட்டால் மட்டும்தான் எனக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியாது. பட் நான் வந்து ஷார்ட்டை அவ்வளோ துல்லியமாக வாட்ச் பண்ணி கிட்டத்தட்ட 3 hours உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணி என்னோட நம்பர்ஸ் எல்லாம் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அப்படி இருக்கிற பட்ஜெட்டில் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. 0 to 9 நம்பர்ஸையும் கொடுத்துட்டீங்க, 10 நம்பர் வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைச்சிக்கிறது ரொம்ப தப்பு. கண்டிப்பாக என்னால் எல்லா நம்பருக்குமே எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியும். ஆல்ரெடி நம்ம வீடியோ 1/2 மணி நேரம் போடுறோம். பட் இன்னும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே போனேன்னா வீடியோ எத்தனை மணி நேரம் ஓடுவோம் நீங்களே பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்பர்ஸோட எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுத்துருவேன். பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க, வாட்ச் பண்ணுங்க. இன்னைக்கு நல்ல ரிசல்ட் தான். டிக் பண்ணி கொடுத்தாங்க 2 இடம் ஹாப்பி தான். 2 போர்ட் பாஸ் ஆயிருக்கு. நாளைக்கு 3 போர்ட் பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல் எஃபோர்ட் போட்டு இவ்வளோ லேட்டாக உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். நீங்கள் ஈஸியாக கமெண்ட்ஸில் பேசுறீங்க. சரி, ஓகே, இதை பற்றி நம்ம இன்னும் பேசிட்டே போனோம்னா வீடியோ ரொம்ப லேட்டாக போகும். சரி, ஓகே, இப்போ நம்ம நம்பர்ஸ்குள்ள இப்போ நட்டு நம்பர்ஸில் 9, 7, 2, 5 இந்த மேட்சிங் படி எப்போ போல 15 மேட்ச் பண்ணிக்கேன். இந்த 15 இந்த வீடியோ வந்து ஹாப்பி வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆல் 9 ஃபிக்ஸ் பண்ணுறேன். சப்போர்ட் 7 வச்சிருக்கேன். எதுக்காக இந்த 9 ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி கேட்பீங்க. சிம்பிள் கான்செப்ட், ரொம்ப டஃப்னு சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. 9 வந்து ஆக்சுவல் ரொட்டேஷன் நம்பர். அது மட்டும் இல்லாமல் போன வாரம் 2 9 அடிச்சிருக்காங்க. அதாவது 7லையும் சிலையும் 9 வந்திருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வாரம் வந்து சிங்கிள்ஸ்லேயாவது 9 வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு இல்லையா? அதனால 9 சூஸ் பண்ணிக்க வேற ஒன்றும் இல்லை. அது மாதிரி 7 பார்த்தீங்கன்னா 4-7-7 அடிச்சாங்க. அடுத்த வாரம் 9-7-1 அந்த 7 ரிப்பீட் ஆயிருக்கு. அப்புறம் ஒரு வாரம் கேப் விட்டு 7-7-3 வச்சிருக்காங்க. இப்போ ஒரு வாரம் கேப் விட்டு திரும்பவும் 7 வந்து டபுள்ஸ் இல்லைன்னா சிங்கிள்ஸ் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. டபுள்ஸ் கான்செப்ட் கூட கேம்ல இருக்கிறதுனால தான் டபுள்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். 8-8 சூஸ் பண்ணியிருக்கேன். 9-9 சூஸ் பண்ணியிருக்கேன் கேட்பீங்க. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஷார்ட் இது பாருங்க, கிளியராக புரிஞ்சிடும். போன வாரம் 9-9 வச்சுக்காங்க. 1 more 9-9 ரிப்பீட் வரலாம். அதுக்கு முந்தின வாரம் 7-7 வச்சுக்காங்க. அடுத்த மறுவாரம் 9-9 இன்பிட்டு நம்பர் மிஸ்ஸிங் இல்லையா? அதனால 8-8 கூட பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதனால இதுதான் விஷயம். நான் ரீசன் சொல்லிட்டே போகலாம். நீங்க பாருங்க, உங்க கேம்ல 9-7 மேட்சிங் நீங்கள் ஆச்சுன்னா மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு பெருசாக மேட்சிங்லாம் இல்லை, இந்த நம்பருக்கு வராது அப்படின்னு சொல்லி தோணுச்சுன்னா நீங்கள் ஒமிட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? நான் கொடுக்குற நம்பர் உங்க கேமோட மேட்ச் ஆகணும், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். மேட்சிங் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஒமிட் பண்ணிக்கலாம். அதையும் நான் உங்ககிட்ட எப்பவுமே சொல்லிடுவேன். ஓகே, இப்போ போர்டு வைஸ் பார்த்துலாம் என்னென்ன நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி ஏ போர்டில் வந்து 5-0 அது மட்டும் தான் எடுக்க முடிஞ்சு. அதுக்கு மேலே என்னால் போக முடியல. இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் நான் எவ்வளோ அப்ராக்சிமேட்டாக ஷார்ட் ஒர்க் அவுட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு மேலே எந்த நம்பர்ஸுமே எனக்கு மேட்ச் ஆகலை. என்ன 9 வேணால் வரல, அதான் ஆன்லைன் வச்சுட்டுமே அப்படின்னு சொல்லி நான் அதை விட்டுட்டேன். அதே மாதிரி சீலையுமே 9 மணிக்கு மேலே என்னால் போக முடியல. அது மாதிரி தான் எடுக்க முடிச்சு. இப்போ நான் போட்டுடலாம், 1 தூக்கிட்டு வந்து சி போர்டில் போட்டுடலாம், 2 தூக்கிட்டு வந்து சி போர்டில் போட்டுடலாம். அந்த மாதிரி போட்டால் நீங்கள் சொல்கிற மாதிரி 0 to 9 நான் கொடுக்குற மாதிரி ஆகிடும். நீங்கள் புரிஞ்சுப்பீங்கிற நம்பிக்கையாக தான் இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு பி போர்டில் 2-7-9 இல்லை 7-9 சொல்லியிருக்கேன். 7-9 மட்டும் தான் இம்பார்ட்டன் கிடையாது. 2-1 கூட பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மோரோவர் இந்த 4 நம்பர் தவிர புதுசாக நம்பர் வச்சுட்டு எனக்கு தோணல. நீங்கள் பாருங்கள் உங்கள் கேம் மேட்ச் வந்து படி யூஸ் பண்ணிக்கோங்க. 2 வந்து எதுக்காக சூஸ் பண்ணி கேட்பீங்க இல்லையா? ஒன்றும் இல்லை, சிம்பிள் கான்செப்ட். ரெகுலேஷன் எடுத்து பாருங்கள், கிளியராக புரிஞ்சுடும். 2 வச்சிருக்காங்க. 2 நாள் கேப் விட்டு 2 இப்போ 1 day கேப்ல 2 வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரெகுலேஷனில் பி போர்டில் 2 ரொட்டேஷன் நம்பர், அதனால 2 சூஸ் பண்ணிக்கேன். இன்னொரு கேமில் 171 வந்ததுனால ஏன்ஸில் 1 வச்சுக்காங்க, வராது போர்டு பி தானே. ஸோ இந்த கிராஸில் 1
வரதுக்கு பாசிபிள்ஸ் இது ஒன்று ஓகேவா. பி போர்டில் ஒன்று வரதுக்கு பாசிபிள்ஸுக்கு வராத போர்ட் பி போர்டு, அதனால ஒன்று அதுக்கு பாசிபிள்ஸுக்கு தான் ஒன்று சூஸ் பண்ணிக்க. வெயிட் பென்சில் பார்ப்போம். ஒரு பி போர்டு டிக் பண்ணி கொடுத்தா வெயிட் பென்சில் பார்ப்போம். 4 நம்பர் தவிர புதுசாக ஒரு நம்பர் வச்சுருக்கேன் டோன்லாம் நீங்கள் பாருங்கள் உங்கள் கேமில் ஓகே இருக்குது மேட்ச் பண்ணலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஸோ டோன் நம்பர் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் பெஸ்ட் கரன்சி பார்த்தலாம் ஓப்பன் பூலில் 5-0 5 பொறுத்தலாம் ரொம்ப டஃப் கான்செப்ட்லாம் இல்லை, சிம்பிள் கான்செப்ட் தான். அதாவது 1 அடிச்சிருக்காங்க அப்புறம் 5 திரும்ப 1 வந்திருக்கு இல்லையா. ரெகுலேட்டர் எடுத்து பாருங்க 1 டே பிஃபோர் ஆஃப்டர் கேமில் எப்படி 1 ரெஃப்ளெக்ட் ஆச்சு அது மாதிரி 5 ரெஃப்ளெக்ட் ஆகும் சான்ஸ் இருக்கு. அதனால 5 சூஸ் பண்ணிக்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒருவேளை 5 மிஸ் ஆச்சு அதோட பவர் தானே வரணும் 0, அதனால 0 சூஸ் பண்ணிக்க. இது மட்டும் இல்லாமல் 0க்கு ஒன் ரீசன் இருக்குது. அது நமக்கு வீக்லியில் எடுத்து பார்த்தீங்கன்னா 0 அடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு 5 வாரம் எப்படி திரும்ப 0 வந்திருக்கு. அப்புறம் சடனாகவே மறுவாரமே 0 அடிச்சிட்டாங்க திரும்ப. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அதே மாதிரி ஒரு 5 இல்லை 6 வாரம் கேப்பில் 0 அடிச்சிருக்காங்க. சடனாக 0 அடிக்கணும் பட் அடிக்கலாம் 2 வாரம் கேப் ஆகுது. ஸோ அப்படிங்கிற 0 பாசிபிலிட்டிக்கு ஓப்பன் போலில் வீக்லி ஷோட் பண்ணி 0 ரொட்டேஷன் நம்பர் நான் சூஸ் பண்ணிக்க. வெயிட் பென்சில் பார்ப்போம். பி போல் 7-9 அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நமக்கு சிம்பிள் கான்செப்ட் ஒன்றுமே இல்லை. 7-7-9-7-5 இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து வீக்லி ஷோட்டில் பி போர்டில் இருக்குது. 7 பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் 7-7 அடிச்சுட்டு 1 வீக் கேப்பில் 7 திரும்ப 1 வீக் கேப்பில் 7 1 வீக் பிஃபோர் ஆஃப்டர் கேம் ரெஃப்ளெக்ஷனில் 7 மேட்ச் அதெல்லாம் 7 வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 9 பொறுத்தல நமக்கு சென்ட்ரல் 9 இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ரெகுலர் ஷாட்லையும் பார்த்தா 9 கொஞ்சம் ரொட்டேஷன் தான். 9 வச்சுருக்காங்க கரெக்டாக ஒரு 5 நாள் கேப்பில் திரும்ப 9 வந்துருக்கு. ஸோ இப்போ வந்து நமக்கு ஒரு 3 நாள் கேப் ஆகுது திரும்ப 9 வந்துருக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரெகுலர் ஷாட்லேயே 9 பி உள்ள ரொட்டேஷன் சூஸ் பண்ணிக்க. வெயிட் பண்ணி பர்ஃபார்மன்ஸ் இவ்வளோ 3 ஆப்வியஸ்லி ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். 9 அடிச்சிருக்காங்க அப்புறம் 3 அப்புறம் 9 அது ஒரு வாரம் பிஃபோர் ஆஃப்டர் கேமில் 9 எப்படி ரெஃப்ளெக்ட் ஆச்சு அது மாதிரி 3 ரெஃப்ளெக்ட் ஆகுது பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால 3 சூஸ் பண்ணிக்க. வெயிட் பண்ணி பர்ஃபார்மன்ஸ் பிசினஸ் இம்பார்ட்டன்ட் பண்ணி கொடுத்தா வெயிட் பண்ணி ரிசல்ட் பார்ப்போம். அவ்வளோதான். ஒரு 1 or 2 குட் பர்சன் நல்லா இருக்கும். 1 குட் பர்சனாக ஃபுல் பண்ணி கிடைக்கும். 1 குட் பர்சனாக ஹாப்பி தான். இன்னைக்கு 2 குட் பர்சன மாதிரி நாளைக்கு 3 குட் பர்சனாக ரொம்ப ஹாப்பி. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏபிபிஎஸ்சி பொறுத்தளவில் 77 8899 டபுள்ஸ் கான்செப்ட் கேமில் இருக்குது. உங்கள் கேமில் இருந்துச்சுன்னா மேட்ச் பண்ணிக்கோங்க. 00 99 எதனாலும் வரலாம். நான் ரெண்டப்பாக ஒரு சில டபுள்ஸ் யூஸ் பண்ணிக்கலையா அது உங்கள் கேமில் மேட்ச்னா கூட நீங்கள் தானே எடுத்துக்கலாம். 9755 எடுத்துருக்கீங்க கேட்பீங்க. 7 எடுத்து பாருங்க 55 2 டைம் வச்சுக்காங்க 1 மோட்டிவ் வரலாம் அந்த கான்செப்ட் தான். அது மாதிரி 64 41 15 36 கம்மியான நம்பர்ஸ் டபுள் டிஜிட் கொடுத்துருக்கேன். இதை வச்சு நீங்கள் சர்வீஸ் மேக் பண்ணிக்கலாம் இல்லை 3 டிஜிட் மேக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் 3 டிஜிட் பொறுத்தலாம் 068 801 இது எல்லாமே ரொட்டேஷனில் இருக்கக்கூடிய நம்பர் அதை சூஸ் பண்ணியிருக்கேன். 282 பொறுத்தலாம் இந்த நம்பருக்கான பாக்ஸ் வந்து 2 டைம் இருக்கும் 1 மோட்டிவ் வரலாம். வராத நம்பர் தான் இருக்கேன். அதாவது 8 வந்து சென்டர் பண்ணிட்டு 2 ரெண்டையும் ஏஎன்சிக்கு வச்சுட்டேன். அது 822க்கு பாக்ஸ் போனோம்னா இந்த நம்பர் தான் மிஸ்ஸிங். அது வரல இந்த கேமில். அதனால இந்த நம்பர் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதுனால சூஸ் பண்ணிக்கேன். மற்றபடி பாக்ஸ் கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் 5 டபுள்ஸ் பொறுத்தவரை 556 தான் இருக்குது. சென்டரில் இன்வெர்டட் நம்பர் 6 மிஸ்ஸிங். அதனால 5 டபுள்ஸ் எழுதியிருக்கேன். 456 பொறுத்தவரை 356 556 ஓப்பனில் இன்வெர்ட் நம்பர் மிஸ்ஸிங் 4 அதனால 456 எழுதியிருக்கேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். 044 573 593 073 093 எல்லாமே இந்த கான்செப்ட் எடுத்திருக்கேன். 554 404 வந்து பேசிஸ் கான்செப்ட். அதாவது 171 இருக்கு இல்லையா. 1க்கு பேசிஸ் நம்பர் 4 1க்கு பேசிஸ் நம்பர் 4 சென்டருக்கு 7க்கு பேசிஸ் நம்பர் 0 பேசிஸ் கான்செப்ட் படி 404 பவர் கான்செப்ட் படி 1க்கு பவர் 6 7க்கு பவர் 2 1க்கு பவர் 6. ஸோ அதனால இது பவர் கான்செப்ட் எடுத்திருக்கேன். அவ்வளோதான் 475. ஒருவே இந்த 15 மக்கள் வெளியே வந்தா ஹாப்பி. வெயிட் பண்ண தான் ரிசல்ட் பார்க்கணும். 759 ரொம்ப இப்போ ஆல்மோஸ்ட் அப்போ போல் பேபுட் பேசிஸ் இம்பார்ட்டன்ஸ் செக் பண்ணி ஹைலைட் பண்ணி அண்டர்லைன் பண்ணி ரொம்ப பண்ணி கொடுத்துருக்கீங்க. அந்த ஒரு சைடு நீங்கள் கொஞ்சம் லேக்கில் கொடுத்துல பற்றி யூஸ் பண்ணிக்கணும். தொடர்ந்து நம்ம சேனல் வாட்ச் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் எடுத்து கொடுப்பேன். 3 டிஜிட் ஃபுல் பண்ணி கண்டிப்பாக நமக்கு ஒரு வாரத்துக்குள்ளே இருக்குன்னு சொல்லிங்கன்னா ஒரு 4 நாள் கம்ப்ளீட் ஆக போதும். இன்னும் ஒரு 3 நாளைக்குள்ள நம்ம ஃபுல் வினிங் வாங்கணும். அதுதான் நம்மளோட டார்கெட். வாட்ச் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய வியூஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் முடிஞ்ச அளவுக்கு இப்போ போட்டு ஃபுல் வினிங் கொடுத்துருவேன். ஓகேவா? சரி பார்ப்போம். நாளைக்கு திங்கக்கிழமை நமக்கான ஒரு ஃபுல் வினிங் மெஷின் கொடுக்கும் அப்படிங்க ஒரே நம்பிக்கை நெக்ஸ்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.